துரை வைகோ பேட்டி. திருச்சி சிறுகனூரில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளில் அவரது கொள்கைகளை பறைசாற்றும் வகையில் மதிமுக மாநாடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் தமிழகத்திற்கு தேவையான கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளது. தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாகவும் யாரும் மறுக்க முடியாத சக்தியாகவும் மதிமுக மாநாடு அமைந்துள்ளது. இயக்க நிர்வாகிகள் தோழர்களுக்கு நம்பிக்கை பிறந்துள்ளது. அண்ணாதுரை கனவு கண்ட வளமான தமிழகம், வலிமையான தமிழகம் அமையும் வரை மதிமுக தொடர்ந்து இயங்கும் என்றார். மல்லை சத்யா புதிய கட்சி ஆரம்பிக்கப் போவதாக கூறப்படுகிறதே என்ற கேள்விக்கு வாழ்க வளர்க என்றார். வக்ஃப் திருத்த சட்டம் இஸ்லாமியரின் உரிமைகளை பறிக்கும். அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் வலியுறுத்தி ஆழமாக பதிவு செய்தது. சிறுபான்மையினரை அச்சுறுத்தும் விதமாக மத்திய பாஜக அரசு சட்டங்களை கொண்டு வருகிறது. ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் விதமாக 130வது அரசியல் சட்ட திருத்த மசோதா போன்ற பல விஷயங்கள் ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்ற கருத்தை அழுத்தமாக பதிவு செய்துள்ளோம். மத்திய அரசு தொடர்ந்து ஜனநாயகத்திற்கு புறம்பான செயல்களை செய்து கொண்டிருப்பதை மதிமுக தொடர்ந்து எதிர்க்கும். இந்த இயக்கத்தின் அங்கீகாரம் குறித்து பேசும்போது அழுத்தமாக பேசினேன். அதற்கு கூட்டத்தில் இருந்து வந்த கரகோஷத்தை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இருந்தாலும் நாரதர் வேலையை செய்கிறீர்கள். சட்டசபை தேர்தலில் சீட்டு எண்ணிக்கை அடிப்படையில் இல்லாமல் கொள்கை ரீதியாக இயங்குவதால் மக்கள் மத்தியிலும் அங்கீகாரம் வரும்போது தேர்தல் களத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் என்பது எங்கள் நம்பிக்கை. 8 ஆண்டுகளாக தொடரும் இந்த கூட்டணி என்ன நோக்கத்திற்காக இணைந்ததோ அதே நோக்கத்துடன் தொடர்கிறது. சிறு சிறு வருத்தங்கள் இருந்தாலும் மதவாதம் வேரூன்றக்கூடாது என்ற ஒற்றை இலக்குடன் அனைவரும் கூட்டணி அமைத்திருக்கிறோம். அந்த நோக்கம் தொடர்வதால் கூட்டணி வலுவாக இருக்கிறது. திமுக மற்றும் மதிமுக கொள்கை ரீதியாக பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது. கூட்டணியில் இருப்பவர்கள் மதவாத சக்திகள் தலையெடுத்துவிடக் கூடாது என்ற முடிவோடு இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். ரொம்ப சந்தோஷம், நன்றி. ஜனநாயகத்தின் 4ஆம் தூண்களான பத்திரிகையாளர், ஊடகவியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் மறுமலர்ச்சி சொந்தங்களின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே சத்தமா இருக்கு. அடுத்து நாளைக்கு இதில் கொடுக்குறேன். அது தலைவர் சொல்றதோட பத்திரிகை ஊடகவியலாளர் நண்பர்கள் நீங்க தான் சொல்லணும். அதுக்கு அது நீங்க உங்களுடைய சரியா பேசியிருக்கனா, அதில் தவறு இருந்ததா அதுங்கிற நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். நான் உணர்ச்சிகரமாக பேசுறீங்க. ஒவ்வொரு கருத்தும் வித்தியாசமாக இருந்தது. நீங்கள் பேச வேண்டாம்னா கேட்கல. சக்சஸ்ஃபுல்லாக நடத்துகிற மாநாடு எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழாவினை ஒரு எழுச்சிமிகு மாநாடாக இங்கே திருச்சி சிறுகனூரில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்றது. அண்ணாவின் கொள்கைகளை பறைசாற்றும் ஒரு மாநாடாக இந்த மாநாடு திகழ்ந்தது. இந்த நாட்டிற்கு, தமிழ்நாட்டிற்கு தேவையான கருத்துக்கள் இந்த மாநாட்டில் பரிமாறப்பட்டது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி, யாரும் மறுக்க முடியாத சக்தி என்பதை பறைசாற்றும் விதமாக இந்த மாநாடு அமைந்தது. இயக்க தோழர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்துள்ளது. இந்த இயக்கத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே உரையாற்றும் போது சொன்னேனே, பேரறிஞர் அண்ணா கனவு கண்ட அந்த நாளைய தமிழகம், ஒரு வளமான தமிழகம், ஒரு வலிமையான தமிழகம் அமையும் வரை மதிமுக தொடர்ந்து இயங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேசும்போது வருவார்கள் போவார்கள், ஆனால் என் பயணம் தொடர்ந்து சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க அதை பேசும்போது இப்போ புது கட்சி ஆரம்பிக்க போறாரு மல்லை சத்யா. வாழ்க வளர்க. வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு பொறுத்தவரை நான் நாடாளுமன்றத்தில் அந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை குறித்து நான் விரிவாக பேசினேன். அது இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்கும் ஒரு சட்டம்.
அந்த சட்டத்தை திரும்பி பெற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் எங்கள் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கருத்தை ஆழமாக பதிவு செய்தது. தொடர்ந்து இதுபோன்ற, அதாவது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள கிறிஸ்துவர்கள், மைனாரிட்டிஸ் மொத்தத்தில் அவங்க அனைவரையும் அச்சுறுத்தும் விதமாக ஒன்றிய பாஜக அரசு பல சட்டங்களை கொண்டு வருகின்றது. குறிப்பாக ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கும் விதமாக 130th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 130வது அரசியல் சாசன சட்ட அந்த திருத்தம், அதன் மூலமாக அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர் 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் நீதிமன்றத்தில் அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படாமல் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுதே அவர் பதவியை பறிக்கலாம். அது அமைச்சர் பதவி, முதலமைச்சர் எந்த பதவியும் பறிக்கலாம் என்ற ஒரு ஜனநாயகத்தை குழிதோண்டு புதைக்கும் விதமாக ஒரு மசோதாவை இந்த அரசு, ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இது போன்ற பல விஷயங்கள் இது ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை, இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு உட்பட்டது அல்ல என்பதை நாங்கள் எங்கள் மாநாட்டில் நாங்கள் அழுத்தமாக அந்த கருத்தை பதிவு செய்தோம். இது போன்ற விஷயங்கள், ஜனநாயகத்துக்கு புறம்பான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த ஒன்றிய அரசு செஞ்சுட்டு தான் இருக்கு. அதுக்கு தொடர்ந்து மதிமுக எதிர்க்கும். எங்க இல்லை, நான் அங்கீகாரம் பேசும்போது அதை அழுத்தமாக சொன்னேன். நீங்கள் கூட்டத்தினருடைய கரகோஷத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய நாரதர் வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் நீங்களும் என்ன இல்லை இருந்தாலும் தோழர் பத்திரிகை நண்பர்கள், உடவியாளர்கள் இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது சட்டமன்ற தேர்தலில் சீட்டு எண்ணிக்கைங்கிற அடிப்படையில் கிடையாது. நாங்கள் கொள்கை ரீதியாக இந்த இயக்கம் இயங்குகின்றது. அது விஷயம் அங்கீகாரங்கிறது பல விஷயத்தில் நீங்கள் மக்கள் மத்தியிலையும் ஒரு அங்கீகாரம் வரும்பொழுது கண்டிப்பாக தேர்தல் காலங்களே அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்குங்கிறதா உங்களுடைய நம்பிக்கை. சார், ஒரே நண்பர் சொல்லுவாங்க. சரி, இப்போ உங்களோட கட்சியோட இருக்கக்கூடிய நட்பு என்பது, அந்த கூட்டணி நட்பு என்பது எப்படி இருக்கு? அது இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தொடர்வதாக இருக்கு? நாங்கள் 7 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இணைந்தோம். இது 8வது வருடம் இந்த கூட்டணி தொடர்கின்றது. எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டணியில் இணைந்தோமோ அந்த நோக்கம் இன்றும் தொடர்கின்றது. சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100% எல்லாத்துலேயும் சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிற சொல்ல முடியாது. ஒவ்வொரு இயக்கம் இந்த கூட்டணியில் பல இயக்கங்கள் இருக்கிறாங்க. காங்கிரஸ், பொது உடைமை இயக்கங்கள், பல இயக்கங்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் 100% அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சந்தோஷம் சொல்லுவோம். சில வருத்தங்கள் இருக்கும். ஆனால் எல்லாரும் ஓரிடத்துல நாங்கள் ஒரு இணைகிறோம். அது என்னன்னா, இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மதவாத சக்திகள் வேரூன்ற கூடாதுங்கிற அந்த ஒரு ஒற்றை இலக்கில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேரோம். நாங்கள் அந்த நோக்கம் தொடர்றதுனால இந்த கூட்டணி வலுவாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த கூட்டணி தொடர்ந்துதான் சொல்ல முடியும். மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது கொள்கை ரீதியான வேறுபாடு இருக்கா? நாங்கள் இரண்டுமே திராவிட இயக்கங்கள் தான். திமுகலேருந்து பிறந்தது தான் மதிமுக. கொள்கை ரீதியாக பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ஆனால் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் திமுக மதிமுக மாத்திரம் கிடையாது. காங்கிரஸ், இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு விஷயத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். நாங்கள் அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும்னா இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மற்ற வட மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மதவாத சக்திகள் இது இங்கே தலையெடுத்துடக்கூடாதுங்கிறதுல இருக்கிறோம். அதனால் நாங்கள் மறுபடியும் அதான் சொல்கிறேன். நாங்கள் கொள்கை ரீதியாக எல்லாத்துலேயும் முக்கியமான இதில் நாங்கள் ஒன்றுபட்டுருக்கிறோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. தனித்தனியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எது தனித்தனியாக இல்லையா? இல்லை, நீங்கள் அதாவது நண்பர் பொறுத்த வரைக்கும் அவர் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். நன்றி, வணக்கம்.